ஐ திங்க் நீங்கள் எல்லாரும் ஆல்ரெடி வந்துட்டு லான்ச் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் லாகின் பண்ணுறதுலேருந்து அஸ் அ லாம் பிரசிடென்ட் அண்ட் ஜோன் ட்ரெயினர். ஸோ அவங்களுக்குள்ள நடக்கிற என்னென்ன ட்ரைனிங்கில் என்னென்ன நடக்கும், ஈவெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க, ஸோ கான்டெஸ்ட் எப்படி அப்ளை பண்ணுறாங்க, ஸோ இது ஆல் ப்ரொசீஜர் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நமக்கு லாகின் பேஜ் இருக்கும். ஸோ லாகின் பேஜில் ஆல் மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஆல்சோ நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணாலும் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி டேட்டா வந்து நம்ம அதில் ஃபீட் பண்ணியிருக்கிறதுனால ஜோன் ட்ரைனர்ஸ் அண்ட் லாம் பிரசிடென்ட், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஸோ கீழே வந்து நம்ம சைன் அப் ஆப்ஷனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா ஜோன் ட்ரைனர்ஸ்க்காக. ஸோ ஃபியூ ட்ரைனர்ஸோட டேட்டா ஆல்ரெடி நம்ம இதில் ஃபீட் பண்ணிட்டோம். ஒரு சில பேருக்கு வந்து தவறி இருக்கலாம். ஸோ அந்த டேட்டாஸ் வந்து அவங்க வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலான்றதுக்காக சைன் அப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே சைன் அப்னு நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸோ ட்ரெயினர் ஃப்ரம் ஜோன் 8னா இல்லையா, ஸோ அப்படின்றது கேட்கும். ஸோ எஸ்ன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம 18 இருக்க டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே நோன் கொடுக்குறீங்க பட்சத்தில் நமக்கு வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் வந்து அவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வர்றாங்க அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவங்க நேம் வித் டைட்டில். ஸோ அவங்க நேமு என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களோட மெம்பர்ஷிப்போட ஐடி, அவங்க எந்த லோக்கல் ஆர்கனைசேஷன், ஸோ லாமோட நேம், ஹையஸ்ட் போர்ட்ஃபோலியோ அவங்களோடது, நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் போர்ட்ஃபோலியோ இயர், எந்த இயரில் அந்த போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு வந்து கிடைச்சது, பொசிஷன், ஹையஸ்ட் பொசிஷன் ட்ரைனிங்கில் அவங்க எந்த பொசிஷனில் இருக்காங்க கரண்ட்டாக, ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்து சப்மிட் பண்ண உடனே அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஜோன் ட்ரெயினர் ரிஜிஸ்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். ஸோ ஒன்ஸ் ஜோன் ட்ரெயினர் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அன்டில் அட்மின் அப்ரூவல் பண்ணுறது வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அட்மின் வந்து அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களால லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ என்னோட ஐடியா வந்து நான் டெஸ்ட் லாகினாக வச்சிருக்கேன். ஸோ போட்டு நான் லாகின் பண்ணி உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ ஓடிபி இப்படி தான் வரும். இதோட சாம்பிள்ஸ் இதுதான். இந்த ஓடிபி வச்சு நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ண உடனே எனக்கு செலக்ட் ப்ரொஃபஷன் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் எதுக்காக வச்சுருக்கோன்னா, ஸோ ஒரு சில மெம்பர்ஸ் வந்துட்டு ட்ரெயினராகவும் இருப்பாங்க, அஸ் வெல் அஸ் லாம் பிரசிடென்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ அப்படின்ற சுச்சுவேஷனில் அவங்களுக்கு என்ன காமிக்கும்னா லாம் பிரசிடென்ட் அண்ட் ஜோன் ட்ரெயினர் ரெண்டுமே காமிக்கும். இப்போ நான் வந்து எனக்கு 3 அக்சஸும் இருக்கிறதுனால நான் அட்மினாக எனக்கு காமிக்குது. ஸோ அவங்க வந்து 2 லாகின் இருந்தாங்கன்னா ரெண்டுலேயுமே அவங்க எது கரண்ட்டாக லாகின் பண்ண போகிறாங்களோ அதை சூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லாம் பிரசிடென்ட்டாக லாகின் பண்ணுறேன். ஸோ லாம் பிரசிடென்ட்டாக லாகின் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா எனக்கு எடுத்தோடனே டேஷ்போர்டில் வந்துட்டு ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அப்கமிங் ஈவெண்ட்ஸ், அடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸ் என்னது, இன்ட்ரெஸ்ட்ன்ற டேப்ல என்ன இருக்குன்னா எந்தெந்த ஜோன் ட்ரைனர்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அவங்களோட ஈவெண்ட்டுக்கு அப்படின்றது காமிக்கும். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம், எந்த ஈவெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆன ஈவெண்ட், கம்ப்ளீட்டட் ஈவெண்ட்ஸ், ஆல் ஈவெண்ட்ஸ் எல்லா ஈவெண்ட்ஸுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ அஸ் அ லாம் பிரசிடென்ட்டாக ஒரு ஈவெண்ட் எப்படி நான் கிரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கு நீங்கள் ஆட் ஈவெண்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ப்ரோக்ராமோட நேம், எந்தெந்த நீங்கள் வைக்க போகிற ப்ரோக்ராமோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைனிங் நேம் கொடுத்துட்றேன். இதில் வந்துட்டு எந்தெந்த ஜோன் ட்ரெயினர்லாம் வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறோம் அவங்கள வந்துட்டு வித் ஃபோட்டோவோட செலெக்ஷன் காமிக்கும். ஸோ அவங்க எவ்வளோ ரேட்டிங் வாங்கியிருக்காங்க ட்ரைனிங்ஸ் எல்லாத்துக்கும், ஒரு ட்ரைனிங்க்கும். ஸோ இது வந்து மல்டிபிள் செலெக்ஷன். நம்ம வந்து இந்த ஜோன் ட்ரெயினர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கும் போது அவங்கள சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித் ஃபோட்டோ, நேம், அவங்க ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா காமனாக என்னென்ன ஜோன் ட்ரெயினர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அலர்ட் போகும். இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் அஸ் அ லாம் பிரசிடென்ட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ட்ரெயினர் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து எந்த கேட்டகரிக்கீழே வரப்போகுது, ஓரியன்டேஷனா, எஃப்ஐடி, பப்ளிக் ஸ்பீக்கிங்கா, இந்த மாதிரி வந்து கேட்டகரிஸ் கீழே எந்த கேட்டகரிஸ் கீழே வரப்போகுது. ஸோ ஈவெண்ட்டோட டேட், என்னைக்கு இந்த ஈவெண்ட் நடக்க போகுது, ஈவெண்ட்டோட டைம், ஈவெண்ட்டோட டியூரேஷன், ஸோ எந்த இடத்துல நடக்க போகுது, லொக்கேஷன். ஸோ அஸ் ஜோன் ட்ரைனராக எப்போ வரைக்கும் இந்த ஈவெண்ட்டுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம், லாஸ்ட் டேட் டு அப்ளை, அந்த டேட்டுமே வந்து நம்ம செட் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு நீங்கள் ஆட் ஈவெண்ட் கொடுத்தோடனே ஸோ ஈவெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆட் ஆயிடும். ஸோ இங்கே அப்கமிங் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அஸ் லாம் பிரசிடென்ட்டாக நான் ஒரு ஈவெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஈவெண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிடுச்சு.
ஸோ ஒன்ஸ் நான் ஈவெண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு யாரெல்லாம் ஜோன் ட்ரெயினர் இருக்காங்களோ அவங்கவுங்க லாகின்ல வரும்போது பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கலான்ற பட்சத்தில் அஸ் அ ஜோன் ட்ரெயினராக இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம். ஸோ நான் ஜோன் ட்ரெயினர் லாகின் வரும்போது அது எப்படின்றத காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மை ப்ரொஃபைல் மெனு. ஸோ அஸ் அ ஜோன் ட்ரெயின் லாம் பிரசிடெண்டாக என்னோட லாகின்ல வந்தேன்னா என்னோட ஃபோட்டோ, என்னோட நேம், நான் எந்த லாம், கரண்ட் எந்த இயரில் பிரசிடெண்டாக இருக்கேன், என்னோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் மித்த எல்லாமே வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எடிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க மெம்பர்ஷிப்போட ஐடி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், ஸோ அவங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். ஜோன் பிரசிடென்ட் லாம் பிரசிடென்ட் வந்து டைரெக்டாக வந்து கிரியேட் பண்ண முடியாது. அஸ் அட்மின் தான் ஒரு லாம் பிரசிடென்ட்டையும் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ மித்த மெனுஸ் எல்லாம் வந்து அஸ் அ ஜோன் ட்ரெயினராக நான் லாகின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் காமிச்சதுக்கப்புறம் அதை வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ லாம் பிரசிடென்ட்டில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்கா சார் லாகின்ல? சார் I think no, sir. You go ahead. Okay. Yeah, sure, sir. ஸோ இப்போ நான் லாக் அவுட் பண்ணிட்டு ஜோன் ட்ரெயினராக லாகின் பண்ணுறேன் சார். ஸோ ஜோன் ட்ரெயினராக லாகின் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ண பிறகு ஸ்டேட்டஸ் இங்கே காமிச்சிடும் சார். ஸோ ஸ்பெசிஃபிக்கலி இங்கே வந்து ஹார்ட் சிம்பிளோட காமிக்கும். இது என்னன்னா பர்டிகுலர் ஜோன் ட்ரெயினரை லாம் பிரச்சனை வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருங்க, நீங்கள் வந்தால் நல்லா இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்குன்றனால அவங்க லாகின் பண்ணால் மட்டும் இந்த சிம்பிள் காமிக்கும் சார். மித்த எல்லாருக்கும் ஈவெண்ட்ஸ் வந்திருக்குன்றது மட்டும் காமிக்கும். ஸ்பெசிஃபிக்லி அவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கோம், நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும், உங்களை வந்து ஸ்பெஷலாக சூஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஆப்ஷனுக்காக இந்த இண்டிகேஷன் காமிக்கும் சார். ஸோ இங்கேருந்து என்ன பண்ணலாம்னா இவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்க இவங்க இந்த ட்ரெயினர் வந்துட்டு நான் ஈவெண்ட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், நான் இதை வந்து ஈவெண்ட்டை நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணலாம் சார். ஒன்ஸ் அப்ளைன் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா அந்த ஈவெண்ட் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்கன்றது வந்து அஸ் லாம் பிரசிடென்ட்டுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க லாகின்ல இருந்து அப்ரூவ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சதை அப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டேப்ல வந்து அப்ரூவ்ட் ஈவெண்ட்ஸில் காமிக்க ஆரம்பிச்சிடும் சார். ஸோ நெக்ஸ்ட் மெனு வந்துட்டு ப்ரொஃபைல் சார். ஸோ ப்ரொஃபைலில் வந்துட்டு என்னன்னா அவங்க அஸ் ஜோன் ட்ரெயினராக அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் சார். அவங்களோட ஃபோட்டோஸ், நேம், ஜோன், அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், அட்ரஸ், இது எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே டிஸ்பிளே ஆகும் சார். இதை வந்து அவங்க எடிட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கான்டெஸ்ட். ஸோ கான்டெஸ்ட் என்னன்னா அஸ் அட்மினாக வந்துட்டு ஒரு கான்டெஸ்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கான வீடியோஸ் வந்து நீங்கள் யூஸ்வலாக ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ எப்படி சப்மிட் பண்ணுறது அப்படின்னா இந்த கான்டெஸ்ட் வந்து அட்மின் கிரியேட் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ டெமோ கான்டெஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து நான் வீடியோ ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வீடியோ எடுத்து நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு அந்த லிங்க் மட்டும் எனக்கு இங்கே கொடுத்தா போதும். ஸோ வியூ லிங்க்னு கொடுக்குறப்போ அந்த லிங்க் எடுத்து நான் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றத இங்கே பார்த்துக்கலாம். அடுத்த ஈவெண்ட் வந்து அட்மின் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு 4ஆம் தேதி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதுக்கு நான் இன்னும் எது லிங்க் சப்மிட் பண்ணல, இப்போ ஆடுன்னு கொடுத்துட்டு அந்த வீடியோவோட யூஆர்எல் எடுத்து நான் சப்மிட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட்னு கொடுத்தேன்னா அந்த லிங்க் வந்து இங்கே அட்டாச் ஆயிடும். ஸோ நீங்கள் என்ன சப்மிட் பண்ணீங்கன்றதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அஸ் யூஸ்வல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கேன். அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா லாம் பிரசிடெண்டாக லாகின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு லிஸ்ட் எடுத்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன் சார். ஸோ இந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ணணும், அந்த ஈவெண்ட் கிரியேட் பண்ண உடனே ஸோ ட்ரெயினர் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அவங்களோட மெம்பர்ஷிப் ஓடியாடி. ஸோ இதை பார்த்த உடனே அஸ் அ லாம் பிரசிடெண்டாக நான் அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா அப்ரூவ் கொடுத்துட்றேன்.
ஸோ அப்ரூவ் ஆச்சுன்னா ஸோ அந்த ட்ரெயினர் வந்து எனக்கு என்னோட ஈவெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க, அவங்கள நான் அப்ரூவ் பண்ணிட்டேன். ஸோ அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஸ்டேஜில் வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் லாம் பிரசிடென்ட்டா அவங்களுக்கு அவங்களுடைய பேமெண்ட்ஸ், அந்த ஈவெண்ட்டுக்குரிய பேமெண்ட்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்க எல்லாமே அதை எனேபிள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து அமௌண்ட்டை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பேமெண்ட் எல்லாமே வந்துருச்சு. ஸோ இங்கே ஆல்ன்றதுல நம்ம ஈவெண்ட்ஸ் என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் கிரியேட் ஆகும் அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ லாம் பிரசிடென்ட் அண்ட் தென் ஜோன் ட்ரைனர். ஸோ இந்த 2 லாகின் ஸ்கூலில் ஈவெண்ட்ஸ் எப்படி வந்து கிரியேட் ஆகி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்துட்டு இந்த 2 மெனுஸ்லேருந்து நமக்கு வரும் சார். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன் சார். வேறு எதுவும் கொரீஸ் இருக்கா சார்?